அந்த நிகழ்வு நடக்குது. உட்காந்து தெளிப்பீங்களா? ஜாலியா சுத்துறாங்க. அடிக்கடி போன் பண்ணுறதுன்னா வீட்டுக்கு போயிட்டு 10ஆம் வகுப்பு தேர்வுனால அந்த பள்ளியில 10ஆம் வகுப்பு தான் இருக்கிறதுனால அவங்கவுங்க ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாங்க. அவங்கவுங்க ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாங்க. ஓகே, ஒரு வழியா அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த 16 பூர்த்தி பண்ண அந்த கூப்பிடல நீராட்டாங்கல்ல, இவங்க மாசமா இருக்கும்போது அந்த அம்மாவை தான் யாருமே தெரியாத போது ஒரு உதவி பண்ணனால, நீங்க தாய்மாமன் சீர் வந்து உங்க பையனே வச்சுக்கோங்கம்மா, எனக்கு அது ஒரு சென்டிமெண்டா, நீங்க தான் என் குழந்தைய, நீங்க அந்த சீர் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவும் சரி, நம்ம முத வரையா நம்ம தான் சீர் பண்ணோம், இப்போ இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு டவுட்டு. இப்போ தான் நீ கீழே இருந்து எல்லாருமே வராங்களே, எப்போ தாய்மாமன்னா அவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்களே, நீ ஏன் தேவையில்லாத பஞ்சாயத்து இருக்க பார்க்குறேன்னு அவங்க வந்தால் செய்யலாமா, அது தப்பு இல்லை, ஆனால் எனக்கு நீங்கள் செஞ்சாதான் எனக்கு மனசு திருப்தி, அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இதெல்லாம் ஒரு தேதி குறித்து கூப்பிடுது விழா, அந்த நீராட்டு விழா நடக்கிறதுக்கு தயாராகி அந்த மலைக்கு வண்டியில் வந்துட்டு இருக்கு. இங்கே மலையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ வச்சு வேண்டாததுப்பா நம்ம சிக்க விட்டுவாலும் பயந்துக்கிட்டே அவங்களுக்கும் ஒரு 5 தட்டு ரெடி பண்ணி அவங்க பையனை கொடுத்துட்டு அவங்களும் நார்மலாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி அதை கீழேருந்து மேலே வரவங்களே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. வந்துட்டு என்னென்ன இவங்க வச்சுருக்காங்களோ ஒரு சாங்கியத்துக்கத்தால் இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிக்கோங்க, அவங்க வரும்போது இது பிரச்சனையாக இருப்பாங்க, நீங்கள் மேலே உள்ள பாசத்தில் சொல்கிற இதை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு, அந்த புடவையும் உடுத்தியாச்சு. இப்போ அவங்க வர்றாங்க. அவங்க வந்துட்டு பயங்கரமாக காண்டாகிறாங்க. நான் வரதுக்கு முன்னாடி இந்த அம்மா படம் எப்படி காட்டலாம், அவன் தாய்மாமனா என்ன ஏதும் அவங்க உட்காந்து ஒரு பிரச்சனை மறுபடியும் வெடிக்கிறதுல பேச்சுவார்த்தை பெருசாகி கைகலப்பு நடக்குது. கைகலப்பு நடக்கும்போது அந்த ஓவர் சண்டையாகி அவர் அப்பா மேலே கைப்பட்டு, அந்த ஓவரா சண்டையாக கத்தி வந்து அவங்க அப்பா மேலே கைப்பட்டு ஒரு கையை இழக்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து ஒரு கை கட்டாகுது, அவ அழுகுறா. நிகழ்ச்சி ரத்தாகுது. ஆஸ்பத்திரிக்கு அப்பா போட்டு போய் சிகிச்சை நடக்கிறது. சிகிச்சை எப்படியோ ஒரு வழியா கை கட்டு போட்டாலும் கை கட்டானதான் அதை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கட்டான கையை நல்லா மருந்து போட்டு கட்டி ஓரிரு வாரத்தில் வீட்டுக்கு வர்றாங்க. அப்பா அந்த குழந்தை பார்க்குறான். அப்பா ஓடி ஆடி தேர்ந்தெடுக்கிறத அதை ரசித்தவன். இப்போ அவரால் ஓடவும் முடியலை. உட்காந்து அவன் ஒரு சின்ன குச்சியை வச்சு ஒரு தேன் தட்டி பார்க்குறாரு. அந்த குழவி கூட பயப்பட மாட்டேங்குது. அதனால் இவரால் தாங்க முடியல. மறுபடியும் அப்பா நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு கையை நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறா. அப்பா நீ கவலைப்படாத, ஒரு கை நானும் இருக்கேன்னு ஆறுதல் சொன்னாலும் அந்த குழந்தை மனசு பாதிக்கக்கூடாது. பரவாயில்ல தாங்கன்னு சொல்லி அதை தட்டி கொடுக்குறாரு. அந்த சண்டையில் அவங்க அப்படி கீழே போனவங்க தான். அதுக்கடுத்து ஏற்கனவே இங்கே ஒரு சின்ன முதல் நீராட்டு விழா நடத்தினாங்க இல்லையா, அந்த பையன் பார்க்க வர்றான். இப்போ பார்த்து அவங்க அப்பா திருக்குறளையும் பார்த்து அந்த பொண்ணுட்டு சொல்கிறான், அந்த அவங்க அம்மாட்டே சொல்கிறான், ஆமாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆசையே இருக்குது. ஒரு அழகான ஒரு புன்னகை பார்க்குறான். ஒரு அழகான ஒரு புன்னகை அவனை பார்க்குறான். ஒரு வழியாக அவங்களுடைய புன்னகை அதோட அங்கே நிறைவேறுது. அவன் வீட்டுக்கு போயிடறான். இவன் அப்பா போட்டுக்கிட்டு ஒரு அடுத்த நாள் 10ஆம் வகுப்பு தேர்வு அறிவிப்பு. அந்த ஊருக்கு பேப்பர் வருவதே அதிசயம். மலையோட பேப்பர் பார்க்கலாம்.
இவருடைய பேர் இவருடைய எண் இருக்கான் எண் இருக்கு ஒரு பேப்பருக்கு ஒரு பேப்பரை வாங்கிட்டு அந்த வீட்டில் தான் கொடுக்குறான் இவன் வீட்டுக்கும் கொடுக்குறான் என்னடா இது நம்ம வீட்டுக்கு இத்தனை பேப்பர் அவன் ஆச்சரியத்தோட பேப்பரை பார்க்குறான் இவர் பேரோட தேர்வு டெஸ்ட் இருக்கு உடனே சந்தோஷம் அவனுக்கு இப்ப கீழ் நாட்டவரும் அதே பேப்பரை பார்க்குறாங்க. ஆகா இவர் சும்மா இருக்கும் போதே இவர் ஆகா இப்ப தேர்ச்சி பெற்றுட்டா அவங்க வந்து ரொம்ப அவங்க இவரை எப்படி தேர்ச்சி பெற்றிருப்பா அவங்க பரம்பரைக்கே படிப்பறிவு கிடையாது எப்படி இவங்க ரொம்ப பொறாமப்படுறாங்க இந்த கீழே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் எப்படினாலும் அடுத்து தேர்வான சர்டிஃபிகேட்டை வாங்கி அடுத்த ஸ்கூலுக்கு போகணும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே இருக்கு ஆகையினால சர்டிஃபிகேட்டை வாங்க வரணும்னு அவங்க ரொம்ப வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்காத அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு இங்கே திட்டம் பண்ணுறாங்க மறுப்பிச்சு பையன் ஏன்ப்பா கவலைப்படுறாங்க நம்ம போவோம் வாங்குவோம் இது என்ன இருக்கு நம்ம படித்த சர்டிஃபிகேட் வாங்குறது யார் தடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த பசங்களாம் ரொம்ப மோசமானவங்க அவங்கனால தானே கையாள ஜீப்பு அவங்க வீட்டை நோக்கி வருது இவளுக்கு பயமா இருக்கு உடனே பயப்படுறா என்னவா இருக்கும் ஏன் அப்படின்னு இந்த மருத்துவத்தோட பையன் என்னாச்சு நம்ம வீட்டை நோக்கி தான் வருது எதுவா இருக்கும் அப்படின்னு அவனும் ஆச்சரியப்படுறான் அங்க இருந்து மாவட்ட கல்வி அதிகாரியும் கலெக்டரும் வர்றாங்க இவதான் அந்த மாநிலத்துல மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் மதிப்பெண் எடுத்த பெண் அது பாராட்டு அவங்களே கொண்டு போறாங்க கீழே பள்ளிக்கு எவ்வளவு தேர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தா அவதான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அவங்க வேன்ல போகும்போது எத்தனை பேர் தடுக்க வந்தாலும் அங்க முடியாது ஏன்னா அரசு அதிகாரிகள் பத்தியில அவ போயிட்டு இருக்கா அவங்க இன்னமும் பயப்படுறாங்க யாராவது பேருக்கு இதுல வர்றான்னு அவங்களுக்கு விவரம் தெரியாத ஒரு குழப்பத்தில் அவங்க இருக்காங்க அந்த பள்ளியில் இறங்கின உடனே அவருக்கான தேர்ச்சி அந்த மார்க் லிஸ்ட்டும் அவருக்கான கேடயம் கொடுத்து முடியல என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் இது ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் இதோட நான் நிப்பாடிக்கிறேன்ப்பா படிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா பள்ளியில கொடுத்த பேட்டியில எங்க அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் மேல படிச்சு என்னுடைய மக்களுக்கான உழைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனா அதை மறைச்சு வீட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்பாவுடைய கையில் அதனால அவரால் உழைக்க முடியாது நான் இனிமேல் படிச்சு என்ன பண்ண போறேன்னு அதை மாத்திங்க சொல்றா அப்பாவுக்கு அங்க நடந்த வர தெரியாது ஆனா அந்த பையன் அங்க இருக்கான் அந்த விழாவில் அவனுக்கு தெரியும் இங்க வந்தாலும் சொல்றான் அப்பா அந்த மாதிரி அவ வந்து அங்க ஒரு விதமா பேசுனா இங்க ஒரு விதமா பேசுற இப்போ உங்களுடைய முடிவு என்ன அப்படிங்க அவளை படிக்க போட்டா போதும் இப்போ நீ கவலைப்படுங்க நான் படிக்க போட்டுக்கிறேன் இந்த சூழல்ல மறுபடியும் கீழ் நாட்டவர் வராங்க மேல இப்ப யாரும் பொண்ணை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவருடைய பதிவு நான் மேலும் படிப்பேன் உங்க வீட்டுக்குலாம் வந்து நான் கல்யாணம் சாப்பாடுங்கிறத அடிமையா இருக்கு என்னால முடியாது நான் மேல படிப்பேன் நீ படிச்சு என்னுடைய நிலைமைக்கு வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சபதம் போடுறான் அதே மாதிரி அவன் அதை ஒரு வரட்டா எடுத்துக்கிட்டு அவளும் மேல படிக்க ஆரம்பிக்கிறான் இவளும் மேல படிக்கிறான் இப்ப வேற வேற கல்லூரிக்கு வேற வேற பள்ளியில சேர்றாங்க +2 அவனோட இன்னொரு கீழ்நாட்டவர் ஒரு வெளியும் போனீங்கன்னா சண்டை போட்டுட்டே வருவாங்க அதுக்கு இடையில இந்த மருத்துவச்சி பையனும் கூட அவனுக்கு ராசா இப்ப 3 பேரும் ஒரே டைம்ல ஒரு இடத்துல சந்திச்சாங்க இப்ப இந்த பொண்ணும் மருத்துவச்சி பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு வராங்க இப்ப அவனுடைய இதுல எப்படி பேசுறான்னு இவனை அடிக்கிறான் இப்ப அவ சும்மா இருப்பாளா அவனுக்கு திரும்ப பேசுறா 3 பேருக்கும் ஒரே இடத்துல சண்டை நடக்குது 3 பேருக்கும் ஒரே இடத்துல சண்டை நடக்குது 3 பேருக்கு அந்த பள்ளி வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் போகுது இவன் சண்டை போடுறதுனால 3 பேர் ஸ்கூல் பக்கமா ஸ்கூல் போற வீட்டுக்கு போறான் இவ்வளவுதான்
இப்போ இவ்வளவு பார்க்கறதுக்குன்னா அந்த மருத்துவ வச்சு பையன் மட்டும்தான் இவரை வந்து பார்க்கணும். ஏன்னா அவன் படிக்கல, தெரியாது. இவங்க உள்ள இருக்கவன் உள்ளூர்காரன் படிக்கணும். ஏன்னா இவரை கல்யாணம் பண்ணணும் அவர் ஒரு காசு கொடுத்துருக்காரு. அப்போ இவன் என்ன படிக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் படிக்கணும், அவனும். இப்போ போட்டி 3 பேருக்கு மறுபடியும் தொடங்குது. மேல இருந்து ஒருத்தன் வரணும் இந்த பொண்ணை பார்க்க, உள்ளூர்ல இருந்து இந்த பொண்ணை ஒருத்தன் பார்க்கணும். இந்த சூழல்ல அவன் என்ன சொல்றான்னா, மேல இருந்து வரவன ஐயோ நீ புரிஞ்சுக்குங்க, நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதுக்கடுத்து நான் என்ன முடிகிறத சொல்றேன். இப்போதைக்கு நான் அந்த கல்யாணமோ காவலோ எனக்கு கிடையாது. இல்லை அப்போ நீ என்னை பார்த்து நீ சிரிச்சதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குது. ஒரு வழியாக அவனை சமாளிச்சு இது காதல் இல்லைன்னு சொல்றான். இல்லை இது காதல் தான் சொல்லிட்டு நான் டெய்லி வந்து தான் பார்க்கணுன்னு விட்டு அவன் போகிறான். இப்போ இவங்களுக்குள்ள உள்ளூர்ல இருக்காங்க இல்லையா, இவன் இப்போ அடிக்கடி அந்த வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த வீட்டுக்காரங்க விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது வம்பிழுக்கிறது, பேசுறது, சண்டை போடுறது இப்படிமா இருக்கு இந்த சூழல்.